ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிதாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஸ்நாக் மட்டும் இல்லாமல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் கூட. ராகி மாவில் புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவை டைட்டாக பிசைய வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்து கை பட்டும் படாமல் பூ போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் டைட்டாக பிசைஞ்சிடக்கூடாது, கரெக்டாக பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கரெக்டாக பிசைஞ்சாச்சு. இதுதான் கரெக்டான பதம். நம்ம கையில் மாவு இந்த மாதிரி பிடிக்கும்போது இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு புட்டுக்கு இதை வேக வைக்க ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இட்லி துணி இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா ஈரத்தில் நனைச்சிட்டு அது மேலே நம்ம புட்டு இப்போ வைக்க போகிறோம். துணியை நனைச்சிட்டு தான் எப்போவுமே புட்டு மாவு இதில் வைக்கணும். துணியை நனைக்காமல் வச்சோம்னா கொஞ்சம் வரன்னு இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதை ஒரு குழியாக வச்சு எல்லா குழியும் நிரப்பிக்கோங்க. இதை இப்போ வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ இது கரெக்டாக வெந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, கையில் இந்த மாவை நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி திரட்டணும்னா இந்த மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ மாவு வெந்துருச்சு, புட்டு ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதிகம் சேர்க்குறப்ப இன்னுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஒரு 8 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா படுற மாதிரி ஒரு பக்கம் நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்து எடுத்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக் ரெசிபி ராகி மாவில் இனிப்பு புட்டு ரொம்பவே தயாராகிருச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புட்டு ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. அப்படி டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.